வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். தேக்கு மரத்துக்கு நம்ம மெட்டல் பேஸ்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒயிட் கலர் வாங்கலாம். ஒயிட் கலர் வாங்கினாலும் அதில் கலர் பவுடரை யூஸ் பண்ணுறோம். எல்லோ கலரு, ரெட் கலரு, ப்ரௌன் கலர், இது 3 கலரும் சரியாக இருக்கும். நம்ம கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரௌனாக வந்துடக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் வந்தாலும் அது ஒரு டார்க்காக தெரியும். நம்ம பாலிஷ் போட்டோம்னா கலர் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு கலர் டச்சப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுவும் தின்னர்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில மெட்டல் பேஸ்ட்லாம் திக்காக இருக்கும், அது கலர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி புதுசாக மெட்டல் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆர்டினரும் கொஞ்சம் எடுத்துட்டோம். மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேவைக்கேற்ப மிக்ஸ் பண்ணுங்க. ஆர்டர் நான் கொஞ்சமாக எடுத்தேன். அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சமாக எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும். அது காயத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஓட்டு உடச்சிடல நம்ம காய்ஞ்சிச்சு அப்படின்னா அது மரத்துலேயே ஒட்டாது, கல் மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் பலபோலான்னு இருக்கிறப்பயே அதை பார்த்துடணும். ரொம்ப கட்டி ஆகி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும் மெட்டீரியலு. அதனால தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதை அப்படி அப்ளை பண்ணாக்கா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரை ஆயிரும். காஞ்சிச்சு அப்படின்னாக்கா அது வேஸ்ட் ஆயிரும். மெட்டல் பேஸ்ட்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு சீவி தேய்க்கணும். சீவி தேய்ச்சி அப்படின்னா ஸ்ட்ராங்காக அந்த இடம் ஃபில் ஆயிரும். சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒயிட் கலரா இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கலர் டச்சப் பண்ணிக்கலாம் பாலிஷ் பண்றப்போ. எப்பவுமே வெறும் மரத்தை தான் பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி பட்டி பார்க்கணும்.